ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் குயிக்காக சாம்பார் ரெசிபி பார்த்துடலாங்களா? டின்னருக்கு இப்படி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. 2 பச்சை மிளகா எடுத்துருக்காங்க. பச்சை மிளகா வேண்டாங்கிறீங்க, வரமிளகா கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கொத்து கருகாப்பில், சின்ன தக்காளி இருக்கங்காட்டி 3 தக்காளி எடுத்துருக்காங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாங்களா? இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, அதுக்கப்புறம் 4-5 பல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. தாளிப்புக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி, தக்காளி நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. நல்லா கொதி வருங்க, நுர கட்டி கொதி வரும். நுரை அடங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி விட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாய், நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.